فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு செல்வதற்கு முந்தி எங்களுக்கு ஈடேற்றம் எது தருமோ அது அனைத்தையும் சொல்லிவிட்டு சென்றார்கள். எங்களை எந்தெந்த விடயங்கள் நரகத்தில் தள்ளுமோ அந்தந்த விடயங்களை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக எச்சரித்து சென்றார்கள். அதிலே ஒன்றுதான் லதத்தபிஅன்ன சனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரம் பிஷிப்ர் வதிராஅம் பிதிரா இலா ஆஹிரில் ஹதீஸ். உங்களுக்கு முன்வந்த சமுதாயத்தினரை சான் சானாக முளம் முளமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள். எதுவரை ஒரு உடும்பினுடைய பொந்தில் அவர்கள் நுழைந்தாலும் அதிலேயும் அவர்களை நீங்கள் பின்தொடர்ந்து போவீர்கள் என்று சொன்னார்கள். உடும்பினுடைய பொந்து அதில் நுழைதல் என்பது ஒரு மார்க்க விடயம் அல்ல, அது ஒரு உலக விடயம்தான் என்றிருந்தாலும் உலக விடயங்களிலும் நீங்கள் அவர்களுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிக்கே போவீர்கள், எவ்வாறு நீங்கள் பின்தொடர்ந்து போகாதீர்கள் என்று எச்சரித்தார்கள். அவ்வாறு அவர்கள் செய்த வழிதவறி போன அந்த விடயங்களில் ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற போது, முன்வந்த சமுதாயத்தினர் யூதர்கள் 71 சாராராக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 சாராராக பிரிந்தார்கள், நீங்கள் 73 சாராராக பிரிவீர்கள் என்று எச்சரித்தார்கள். எல்லோரும் நரகம் போவீர்கள் ஒரு சாராரை தவிர என்றார்கள். ஏன் இதை சொன்னார்கள்? சுவனம் போகக்கூடிய அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள், நரகம் போகக்கூடிய கூட்டத்தில் சேர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் இது தொடர்பாக குர்ஆனில் கூறுகிற போது, வமா தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜா, எங்களுக்கு தெரிஞ்ச வசனம், முன்பந்த சமுதாயம் அந்த வேதத்தவர்கள் அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்ததற்கு பின்னாலே தவிர அவர்கள் சிதறுண்டு போகவில்லை. தெளிவாக வந்தது, அதற்கு பின்னர் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிரிவினையை தடுத்தான். மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை மார்க்கமாக சொன்னார்களோ அதோடு நின்று கொள்ளுமாறு அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பிரிவுக்கு பின்னர் இவர்கள் மாறி மாறி மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள். இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எச்சரிக்கவில்லை, அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சொன்னான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். அதற்கப்பால் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வின் கயிற்றை எல்லோருமாக பற்றி பிடியுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் பிளவுபட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வின் கயிறு என்றால் என்ன? அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹி அல் குர்ஆன். அந்த வஹிக்கு விளக்கமாக அல்லாஹ் இன்னொரு வஹியாக ரசூலுல்லாஹ்விற்கு அனுப்பிய ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ். இந்த அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் பின்பற்றுங்கள், பற்றி பிடியுங்கள் எல்லோரும். அதை விட்டும் பிரிந்து போகாதீர்கள். எப்போது அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயத்தை, ஹதீஸில் சொல்லப்பட்ட தெளிவான விடயத்தை விட்டு விட்டு எனது ஷேഖ് சொன்னார் என்று பிரிந்து போனால்,
எனது அமீர் சொன்னார் என்று பிரிந்து போனால், என்னுடைய ஹஸ்ரத் சொன்னார் என்று பிரிந்து போனால் அதுதான் பிரிவினை. பிரிவினை என்பது எப்போது உருவாகிறது? அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், அதோடு நின்று கொள்ள வேண்டும். அதற்கப்பால் இல்லை அல்லாஹ் சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும், எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய இமாம் அல்லது எங்களுடைய ஷேக், எங்களுடைய சையீத் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார், எங்களுடைய அமீர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார் என்று அல்லாஹ் ரசூல் சொன்னதோடு நிற்காமல் ஒதுங்கினால் அதுதான் பிரிவினை. அதனால் தான் அல்லாஹ் அங்கே அல்லாஹ்வின் கயிற்றை எல்லோரும் பற்றி பிடியுங்கள், பிரியாதீர்கள் என்கிறார். சகோதரர்களே, முன்வந்த சமுதாயம் பிரிந்தார்கள். அதனால் அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் நரகவாதியாகிறார்கள் என்பதை அல்லாஹ் பல வசனங்களில் சொல்கிறான். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் சொல்லிக் கொள்கிறேன். இன்று சமுதாயத்திலே பல பிரிவுகள். முஸ்லிம் சமுதாயம், பேர் முஸ்லிம், ஆனால் எந்த அளவிற்கு நாம் பிரிந்து விட்டோம் என்றால், உளவுத்துறை விசாரிக்க வருகிறார்கள். வந்து என்ன கேட்கிறார்கள்? நீங்கள் எந்த ஜமாத் என்று தான் கேட்கிறார்கள். நான் ஒரு முஸ்லிம் என்றால் அது நீங்க முஸ்லிம் தான், அதில் எந்த பிரிவு என்று கேட்கிறார்கள். அந்த அளவிற்குத்தான் இந்த அந்நிய சமுதாயம் எங்களை புரிகின்ற அளவிற்கு எங்களுடைய சமுதாயம் பல குழுக்களாக பிரிந்து விட்டது. இதிலே சில பிரிவு திட்டமிட்டு சில நலவு கண்டு உருவாக்கினார்கள் இயக்கங்கள். இன்று எத்தனை இயக்கங்கள் இருக்கிறது? அவைகள் ஒரு நன்னோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்திற்குள் எத்தனையோ பாட்டு, தௌஹீத் ஜமாத் என்று எத்தனையோ, அது பல பிரிவு. அங்கால் ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமீன், நமது நாட்டிலே இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள் என்று ஒன்று இருக்கிறது. திட்டமிடப்படாமல் உருவானவைகள் மதுஹபுகள், ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக், ஜைதி, லாஹிரி, சௌரி. இதில் சில மதுஹப் அழிந்து வைத்து விட்டது, சிலது இருக்குது. தரீகாக்கள், ஷாதிலியா, காதிரியா, திஸ்தியா, அலவியா, தீஜானியா, சரோவர்த்தியா, இப்படி எத்தனையோ பிரிவு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி பிரிந்திருக்கு. தேவைக்காக உருவாக்கினோம் என்று கூட சொல்வார்கள். ஆம், ஆனால் ஜாஹிலியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எந்த பிரிவை தடுத்தானோ அந்த பிரிவின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. அதை விளங்கப்படுத்துவதற்கு முந்தி ஒரு ஹதீஸை கொண்டு விளங்கப்படுத்துகிறேன். சகோதரர்களே, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்களுக்கு அல்லாஹ் வச்ச பெயர் முஹாஜிரீன்கள். யார் வச்ச பெயர்? அல்லாஹ் வச்ச பெயர். குர்ஆனில் அந்த பெயர் நிறைஞ்சிருக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்தார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் வச்ச பெயர் அன்சாரிகள். அடையாள பெயர். இதை யாரும் பிரிவினை என்று சொல்வதில்லை. கோத்திரங்கள் அடையாளத்துக்காக, யார் எந்த வம்சத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்காக நாங்கள் கோத்திரங்களாக நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது பிரிவினை அல்ல, அடையாள பெயர். இந்த அடையாள பெயர் அது சில வேளை அதற்கப்பால் ஒரு வடிவம் எடுத்தால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத் என்று சொல்கிறார்கள். எப்போது? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நாங்கள் ஒரு யுத்தத்திற்கு போனோம். எங்களில் முஹாஜிரின்கள் நிறைந்திருந்தார்கள், அன்சாரிகளும் இருந்தார்கள். அப்போது ஒரு முஹாஜிர் சஹாபி, அவர் கொஞ்சம் விளையாட்டுத்தனமானவர். அன்சாரி சஹாபியினுடைய பின்னுக்கு ஒரு தட்டு தட்டி விட்டார். அவருக்கு அது பிடிக்கல. கடைசியாக 2 வரிக்கடையில் குழம்பி விட்டது. இப்போது அன்சாரி சஹாபி அவர் அன்சாரிகளை அழைக்கிறார். ஏ அன்சாரிகளே என்று தனக்கு சப்போர்ட்டாக அன்சாரிகளை அழைக்கிறார்.
முஹாஜிர் சஹாபி. மக்கத்து வாசிகள் முஹாஜிர்களே என்று அழைக்கிறார். இரண்டு சாராரும் அழைக்க தொடங்கி விட்டார்கள். இருவருக்கிடையிலே கைகலப்பு வருகின்ற நிலை. இந்த வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறார்கள்? மா பாலு தாவல் ஜாஹிலியா, அன்சாரிகளே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் அல்லாஹ் வச்ச பெயர். ஒருவர் தனது அந்த அடையாள பெயரை வைத்து கூப்பிட, இங்கே அடுத்த சாரார் அடையாள பெயரை வைத்து கூப்பிட இரண்டு சாரார் ஆகிவிட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஜாஹிலியத்து கோஷம் என்ன நடக்கிறது இங்கே? ஜாஹிலியத்து வார்த்தையை அன்சாரிகள் என்பது, முஹாஜிர்கள் என்பது ஜாஹிலியத்து காலத்து வார்த்தையா? அல்லாஹ் வச்ச பெயர் அல்லவா? ஏன் உணர்வுகள் மேலோங்கி நியாயங்களுக்கு அப்பால் தன் கட்சிக்காரரை கூப்பிடுகிறாரே, இது ஜாஹிலியத். என்று இந்த சமுதாயத்திலே ஒரு தப்லீக் சகோதரருக்கும் ஒரு தௌஹீத் ஜமாத் சகோதரருக்கும் நாங்கள் தேவைக்காகத்தான் இதை வைத்திருக்கிறோம் என்றால், இவர் அவரை கூப்பிடுகிறார், அவர் இவரை கூப்பிடுகிறார். இப்போது நாங்கள் பார்த்தோம். நான் என் அனுபவித்ததை சொல்கிறேன். எத்தனை முஸ்லிம்கள் ஜெயிலிலே போடப்பட்டார் அநியாயமாக. ஏன்? அவர்களை பற்றி, அப்துல்லாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணினது யார்? ஒரு முருகனா அல்ல ஒரு பண்டையாவா? இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணினது இன்னொரு முஸ்லிம். பொய்யான கம்ப்ளைண்ட், பொய்யான கம்ப்ளைண்ட், இயக்க வெறி. யார் யாரின் மீது பொய்யாக கம்ப்ளைண்ட் பண்றார்? ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை போட்டுக் கொடுக்கிறான். இதுக்கு காரணம் என்ன? இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பா? இல்லை, எல்லோரும் முஸ்லிம் என்று சொல்வார்கள். இடையிலே வந்ததே இயக்கம். அந்த இயக்கம் நியாயத்தை மறக்கச் செய்தது, நியாயத்தை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விட்டது. வெறி. முஸ்லிம்கள் முஸ்லிமை போட்டுக் கொடுக்கிறார்கள், பொய்யை சொல்லி போட்டுக் கொடுக்கிறார்கள், அநியாயமாக போட்டுக் கொடுத்தார்கள். எத்தனை பேர்? சிலர் தவறு செய்தார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். பலர் தவறை செய்யாதவர்கள் அநியாயமான முறையில் அவர்கள் ஆளாகிறார்கள். யார்? எத்தனை வகையான பிட்டிஷன்கள் எத்தனை வகையாக போடப்படுகிறது. இது நாம் எல்லோரும் அறிந்த விடயத்தை வைக்கிறேன். இதுதான் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய பிரிவினை. நீங்கள் அடையாள பெயர் என்று வைத்தீர்கள், ஆனால் இந்த அடையாள பெயர்கள் இன்று அடையாளமாக இல்லை. அது ரசூலுல்லாஹ் எந்த ஜாஹிலியத்தை கண்டித்தார்களோ அந்த ஜாஹிலியத்தின் பக்கம் போய் சேருகிறது. எங்களுக்கு அல்லாஹ் வச்ச பெயர் என்ன? முஸ்லிம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்கிறார். அதிலே ஒன்று, ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தான். மின் கபில், இதற்கு முந்தியும் இதிலேயும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை முஸ்லிம் என்று தான் அறிமுகம் செய்தார்கள். இந்த மார்க்கத்தின் பெயர் இஸ்லாம். இந்த மார்க்கத்தின் பின்பற்றவனுக்கு பெயர் முஸ்லிம். அபூபக்கர் எந்த ஜமாத் என்று கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஜமாத்? தௌஹீத் ஜமாத்தா, ஜமாத் இஸ்லாமியா, இஹ்வானா, ஷாபியா, ஹனபியா, ஹம்பலியா, மாலிகா? முஸ்லிம். உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாபி, இமாம் அஹமது, இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா எந்த ஜமாத்? எந்த மதுஹப்? நோ மதுஹப். அவர்கள் எல்லோரும் முஸ்லிம் என்ற பெயரோடு இருந்தார்கள். அவ்வாறு தன்னை ஒரு முஸ்லிமாக பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ் மார்க்கமாக வைத்திருக்கிறான்.
என்னிடம் விசாரணைக்கு வந்தால் நான் கூறுவேன் முஸ்லிம். நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு ஜமாத்தும் இல்லை. தௌஹீத் ஜமாத் என்று யாராவது என்னை சொன்னால் அது பச்சை பொய். நான் ஜமாத்தாக பிரிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்? அல்லாஹு தஆலா வைத்த பெயர் எனக்கு போதும். அவன் என்ன பெயர் வைத்தான்? முஸ்லிம். கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாதது. கருத்தில் வேறுபாடு வரலாம், பிளவுபடக்கூடாது. ஆனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. எவ்வளவு அழகான வார்த்தை! இவனை விட நல்ல வார்த்தை கூறுவன் யார்? யார் அவன்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறான். யாரின் பக்கம்? யாரின் பக்கம் அழைக்கிறான்? அல்லாஹ்வின் பக்கம், இயக்கத்தின் பக்கம் அல்ல. அவன் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் என்றால் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைக்க வேண்டும். ஜமாத்துகளாய் வைத்துக் கொண்டு எங்களுடைய ஜமாத்து சேருங்கள், எங்களுடைய அமீருக்கு கட்டுப்படுங்கள், அல்ல எங்களுடைய அமீருக்கு பைஅத் செய்யுங்கள் என்று எங்களுடைய செய்யதுக்கு வழிபடுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள், அவரின் பக்கம் வாருங்கள். இந்த அழைப்பு அல்லாஹ் ரசூல் கூறிய அழைப்பு அல்ல. அது வழிகேடின் பக்கம் போகின்ற அழைப்பு. மாறாக அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ் சொன்ன குர்ஆனை கூறுவான், ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரமான ஹதீஸை கூறுவான், அதை பின்பற்றுமாறு சொல்வான். அதனோடு வஅமில சாலிஹன், தானும் நல்ல அமல்களை செய்வான். அதோடு அவன் கூறுவான், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம், நான் முஸ்லிம்களை சார்ந்தவன். முஸ்லிம் யார்? முஸ்லிமாகவே அன்று மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஈமான் இஸ்லாத்தை பின்பற்றியவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பெயர் முஸ்லிம். அந்த முஸ்லிமுக்கு பின் வேறு எந்த அவருடைய மார்க்கத்தின் பெயரால் எந்த பெயரும் இருக்கவில்லை. அந்த பெயர் உங்களுக்கு போதாதா? நான் முஸ்லிம்களில் உள்ளவனாக இருப்பதற்கு நான் ஏவப்பட்டேன் என்று கூறுவீராக என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். நான் ஒரு முஸ்லிம். எனக்கு அல்லாஹ் வச்ச பெயர் முஸ்லிம். நீ அப்துல்லா, நீ இஸ்லாத்தை பின்பற்றுவதால் நீ ஒரு முஸ்லிம். அவர் ஒரு சகோதரன் சொல்கிறேன், நீங்கள் முஸ்லிம் என்ற பெயரோடு இருங்கள் என்றால், இல்லை எங்களுக்கு மஷூரா இல்லை என்பார். இல்லை எங்களுடைய அமீர் அதை விரும்ப மாட்டார் என்பார். இல்லைங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் முஸ்லிம் என்ற பெயரோடு தான் இருந்தார்கள், வேறு எந்த பிரிவினையும் இருக்கவில்லை என்றால் அவரை விடுவதில்லை. எது விடுவதில்லை? அல்லாஹ்வும் ரசூலும் முஸ்லிம் என்ற பெயரோடு இருப்பதற்கு வழிகாட்டுகிறார்கள், உன்னை விடுவதில்லை. எது? அதுதான் மார்க்கம் பிரிவினையை ஏற்படுத்துவதன் அடையாளமாக சொன்னது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியஅன், எவர்கள் அவர்களின் மார்க்கத்தை பிரித்து பிளவுபடுத்தி அவர்கள் பல குழுக்களாக ஆகிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் எந்த விடயத்திலும் நீ சேர்ந்திருப்பதில்லை. அவர்களோடு நீ எந்த வகையிலையும் சேரக்கூடாது. மார்க்க ரீதியா குரூப்பாக ஆகி ஒவ்வொருவரும் நான் இவருக்குத்தான் கட்டுப்படுவேன் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க அந்த அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு அப்பால் என் அமீர், என் ஷேகு, என் ஆலிம், என் தலைவர் இவர் சொல்வதைத்தான் கேட்பேன், அதை விட்டு நான் வெளியில் வரமாட்டேன் என்று ஒன்று சொன்னால் அவன் பிரிவினைவாதி ஆகிவிட்டான். அவர்களில் சேரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு குழுக்களும் தான் தான் இருக்கின்ற கொள்கையை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பார். எனவேதான் அன்பிற்குரிய சகோதரே,
எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். கைருன் நாஸி கர்னி என்பதையும் சொன்னார்கள். மனிதர்களிலே சிறந்தவர்கள் வாழக்கூடிய, சிறந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை, சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை பற்றி சொல்ற போது மனிதர்களிலே சிறந்தவர்கள் என் காலத்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை ஆளுவது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ற அந்த இரண்டும் மட்டும் இருக்க வேண்டும். எந்த அமீரும் உங்களை ஆளக்கூடாது. மூணாவதாக ஆள்வதென்றால் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அந்த அமீர். இடையிலே ஆங்காங்கே ஒவ்வொரு இயக்கத்துக்கு ஒவ்வொரு அமீரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த அமீர்கள் எதற்கும் இஸ்லாத்தில் ஆதாரம் கிடையாது. ஆங்காங்கே எத்தனையோ இயக்கங்கள், பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை, எங்கெங்கெல்லாம் அமீர் என்று வைத்திருக்கிறார்களோ அந்த அமீர், அதற்கு இஸ்லாத்தில் ஆதாரம் கிடையாது. இஸ்லாம் கூறிய அமீர் இஸ்லாமிய ஆட்சியாளர் தான், அது இந்த நாட்டில் கிடையாது. யாரெல்லாம் தவறாக ஆதாரம் காட்டுறார்களோ இதற்கு மாற்றமாக அது அவர்களுடைய வழிகேடின் அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒருவர் அமீராக்கப்பட்டால் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். யார் அந்த அமீர்? அமீர் என்ற வார்த்தையின் கணம் என்ன? கட்டளை பிறப்பிக்க தகுதியானவர். இந்த உம்மத்தை 12 அமீர்கள் வரும் வரை கியாம நாள் வரமாட்டாது என்றார்கள். 12 அமீர். இன்னொரு அறிவிப்பில் 12 ஹலீஃபா என்று வருகிறது. முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவுக்கு வைக்கப்பட்ட பேர், ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்ன? அமீர். அந்த அமீர். இன்னொரு ஹதீஸ், மன் ஹரஜ மின் அமீரி ஷைஅன் மாத மீதத்தன் ஜாஹிலியா. இதை ஒரு ஜமாத் சொல்லிக்கொண்டு பையத் செய்யுமாறு கேட்கிறார்கள். யார் ஒரு அமீரில் இருந்து வெளியிறங்குகிறாரோ அவர் ஜாஹிலியா மரணம் என்று சொல்வார்கள். இந்த அமீர் யார்? அதே ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அதே சஹாபி மீண்டும் அறிவிக்கிறார். இந்த அமீர் யார் என்றால், மன் ஹரஜ மின சுல்தானி ஷிப்ரன் மாத மீதத்தன் ஜாஹிலியா. யாராம் அந்த அமீர்? சுல்தான். யார் சுல்தானை விட்டு வெளியிறங்குகிறாரோ, சுல்தான் என்றால் யார்? ஆட்சியாளர், பவருள்ள ஆட்சியாளர். அந்த அமீர் தான் முஸ்லிம் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கும் கட்டளை பிறப்பிப்பதற்கும் தகுதியான அமீர். அவரை விட்டு வெளியிறங்கினால் தான் ஜாஹிலியா மரணம். அதற்கு மாற்றமாக நாங்கள் சேருவது, ஒரு 10 பேர் சேருவது, அதில் ஒரு அமீர் ஆக்குவது. நீங்கள் அமீர், ஆனால் நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படுகிறோம், அமீரின் கட்டளை என்று எந்த ஜமாத் சொன்னாலும் அது அவர்கள் கற்பனையில் உருவாக்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு மிக பிரமாண்டமான அந்த வார்த்தை, கனதி நிறைந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை தப்பாக பிரயோகிப்பது. இதை சொல்ல போது சிலர் கேட்கலாம், இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தானே 3 பேர் ஒரு பாலைவனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒருவரை அமீராக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தானே, அந்த அடிப்படையில் தான் எங்களது ஜமாத்துக்கு ஒருவரை அமீராக்கி இருக்கிறோம் என்பார்கள். அதுவெல்லாம் ஆதாரமற்ற பலகீனமான ஹதீஸ்கள். ஆதாரமான எந்த ஹதீஸிலும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் கட்டுப்படுங்கள் என்று சொன்னதும் இஸ்லாம் நியமித்த ஆட்சி தலைவர், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா. இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தினார்கள். எனக்கு பின் நபி வரமாட்டார், ஆனால் ஹலீஃபாக்கள் வருவார்கள். எனவே அந்த இஸ்லாமிய ஹலீஃபா இருக்கிறாரே, அந்த ஹலீஃபாக்களுக்கு உங்களுடைய பையத்தை செய்யுங்கள் என்றார்கள். யாருக்காம்? இஸ்லாமிய ஹலீஃபா. இந்த நாட்டில் அதற்கு அனுமதி கிடையாது. இது இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதென்ற பெயரால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி முஸ்லிம் சமுதாயத்தை பழி கொடுக்கிறது என்பது ஒரு முட்டாள்தனமான அறிவீனமான
ஒரு இரத்தாறு ஓடுகின்ற ஒரு செயலாக அமையும். அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இவர்கள் பிரயோகிக்கிறதெல்லாம் தப்பான ஹதீஸ்கள். அன்றைக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அமீர் ஒன்று இருந்தால் கூட, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் ஒருவரை அமீராக்குகிறார். அவருடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை கூறுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையொன்றை அனுப்புகிறார்கள். புகாரிலே அது ஹதீஸ் வருகிறது, இன்னும் பல கிரந்தங்களில் வருகிறது. அந்த படைக்கு ஒருவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீர் ஆக்கினார்கள். நபிகளார் நியமித்த அமீர். அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த அமீருக்கும் அவருக்கு கீழே உள்ளவர்களுக்கும் ஒத்துப்போகவில்லை. ஆனால் அவருக்கு ஆத்திரம் வந்தது. அந்த அமீர் என்ன செய்தார்? பழி வாங்க நினைத்தார். அதனால் நபிகளார் எனக்கு கட்டுப்படுமாறு கூறவில்லையா? ஆம். அப்படியா? நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு மடுவை வெட்டுங்கள், விறகுகளை சேருங்கள், நெருப்பை மூட்டுங்கள், நெருப்பிலே விழுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் மடுவை வெட்டினார்கள். அமீர் சொல்லார்தான் என்று செய்தார்கள். விறகை சேர்த்து நெருப்பை மூட்டினார்கள். நெருப்பில் விழுவதற்கு சிலர் தயாராகிவிட்டார்கள். அப்போது அங்கிருந்த சில வாலிபர்கள், விழிப்புள்ள சிலர் சொன்னார்கள், நாங்கள் நெருப்பில் இருந்து தான் தப்பி வந்தோம், மீண்டும் இவர் நெருப்பில் விழச் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ்விடம் கேட்காமல் செய்ய மாட்டோம், ரசூலுல்லாஹ் விழச் சொன்னால் விழுவோம். அந்த படை திரும்பி சென்ற போது ரசூலுல்லாஹ்விடம் இந்த விடயம் கூறப்பட்டது. அப்போது என்ன சொன்னார்கள்? நீங்கள் நெருப்பில் விழுந்திருந்தால் கியாம நாள் வரை நெருப்பில் கடந்திருப்பீர்கள். அமீருக்கு வழிபடுவது என்பது இன்னம தாஅத்து பில் மஅரூஃப், நன்மையான காரியத்தில் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமித்த அமீராக இருந்தாலும் நன்மையான காரியத்தில் தான் வழிபட வேண்டும். லா தாஅத லில் மக்லூகி ஃபீ மாசியத்தில் காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்கிற விடயமா படைப்பினத்திற்கு வழிபடக்கூடாது என்று தியரியை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இயக்கங்களின் வெறியினால் தேவைக்கு உருவாக்கப்பட்டது, அதுவே லட்சியமாக ஆகிவிட்டது. குர்ஆன் சுன்னா வளராவிட்டாலும் பரவாயில்லை, நமது இயக்கங்கள் வளர வேண்டும் என்ற வெறியிலே மற்றவரை அநியாயமாக போட்டு கொடுத்து அவர்கள் மீது பழி சுமத்தி அவர்களுக்கு மரணாடி கொடுப்பதற்கு எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் தயாராகின்ற மோசமான நிலைக்கு போனதற்கு காரணம் அதுதான். இஸ்லாம் தடுத்த வெறுத்த பிரிவினை என்று சொல்லப்படக்கூடிய அந்த காரியமாகும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் வச்ச பெயர் முஸ்லிம். நாங்கள் பின்பற்ற மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தின் அடிப்படை அல் குர்ஆனும் ஆதாரமான ஹதீஸும். அந்த அல் குர்ஆனையும் ஆதாரமான ஹதீஸையும் நாங்கள் காண்கிற போது அதோடு நின்று கொள்ள வேண்டும். நாங்கள் மனிதர்கள், எங்களுடைய புரிந்துணர்வை அல்லாஹ் வித்தியாசமாக படைத்து வைத்திருக்கிறான். எல்லோருக்கும் சமனாக விளங்காது. ஒரே விடயத்தில் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான். என்ன கட்டளை? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய அமீர்மாருக்கு வழிபடுங்கள். யார் அந்த அமீர்? அதைத்தான் விளங்கப்படுத்தி விட்டேன். அதோடு அல்லாஹ் நிற்கவில்லை. உங்களுக்கு இடையில் ஒரு விடயத்தில் முரண்பாடு வந்துவிட்டால், கருத்து மோதல் வந்து விட்டதா? வந்தாகும். எல்லாவற்றிலும் ஒத்துமை வராது. கருத்து மோதல் வந்து விட்டதா? அப்போது அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அமீர் என்கிற இந்த சாப்டரை தூக்குகிறான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ரசூலின் பக்கம் பிரச்சனைக்கு தீர்வை தேடுங்கள். முதல் சொன்னான் அமீருக்கு வழிபடுங்கள் என்றான். அல்லாஹ்வின் ரசூலையும் சேர்த்து சொன்னான். பின்னர் பிரச்சனை வந்தால், கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாஹ் ரசூலோடு நில்லுங்கள் என்கிறான். அமீரை விடுகிறான். உங்களுடைய தலைவர், உங்களுடைய ஆலிம், உலமா சபை தலைவராக இருக்கலாம், அல்லது எவராக இருக்கலாம், உங்களுடைய ஷேகாக இருக்கலாம், ஜமாத் இயக்க தலைவராக இருக்கலாம், மார்க்க விடயங்களா தள்ளி வையுங்கள், அவர்களை தள்ளி வையுங்கள். சொல்லிவிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறான். இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், மறுமையை நம்பியவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் என்று தான் பார்க்க வேண்டும். அதற்கப்பால் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால் இந்த ஒரு போக்குதான்
ஒரு இஸ்லாமிய போக்கு. குர்ஆன் அதன் மீது ஒன்றுபட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொன்னான். நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனம், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் கயிற்றை எல்லோருமாக பற்றி பிடியுங்கள். இதில் ஒரு ஜோக் என்ன தெரியுமா? சில அரசியல்வாதிகளும் சில அறியாத இயக்கவாதிகளும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்று மொழிபெயர்க்கிறார்கள். எங்கிருந்து தான் கண்டுபிடித்தார்களோ தெரியாது. என்னையா ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடிக்கட்டுமாம். அல்லாஹ் அதையா சொன்னான், நீங்கள் ஒற்றுமையாகுங்கள். எதிலே? அல்லாஹ் ரசூலுடைய கயிற்றின் மீது ஒற்றுமையாகுங்கள். அதைத்தான் பற்றி பிடிக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதைத்தான் ஒரு பிள்ளை பருவ வயதிலிருந்து அடைந்ததிலிருந்து மார்க்கத்தை அவன் நடைமுறைப்படுத்தும் போது அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு மதரசாக்களிலும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மௌலைமார்களுக்கு. ஆனால் எங்களுடைய துர்ப்பாக்கிய நிலை, இந்த நாட்டில் எங்கு பார்த்தாலும் மதரசாக்கள் ஒவ்வொரு இயக்கம் சார்ந்த மதரசாகவே இருக்கிறது. இயக்கம் சார்ந்த மதரசாக்கள் ஒவ்வொருவரும் இயக்கத்துக்கால் சேர்க்கிறார்கள். அதனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வஹி எதன் மீது ஒன்றுபடணுமோ அந்த குர்ஆனும் சுன்னாவும் ஓரமாக்கப்படுகிறது. இயக்கங்கள் வளருகிறது. அந்த இயக்கவாதியிடம் போய் குர்ஆன் சுன்னாவை சொன்னால், இல்லை எங்களுக்கு மசூரா இல்லை, இல்லை எங்களுக்கு அமீர் இல்லை, இல்லை எங்களுடைய உலமா சபை தலைவர் அப்படி சொல்லவில்லை, எங்களுடைய ஊருடைய கட்டுப்பாடு அதுதான் என்று அப்படியே பிரிந்து பிரிந்து போகிறார்கள். இதுதான் அன்பிற்குரிய சகோதரர்களே இஸ்லாம் தடுத்த பிரிவினை. இந்த பிரிவினை முன்வந்த சமுதாயத்தில் நடந்தது. அந்த சமுதாயம் பிளவுபட்டார்கள். அந்த பிளவின் வெளிப்பாடு கடைசியாக அவர்கள் பல குழுக்களாக பிரிந்து நரகம் போய்விட்டார்கள். இந்த சமுதாயத்திலேயும் பிரிந்த பிரிவு தரீகாக்கள் என்ற அடிப்படையில் பிரிந்து அல்லாஹ்வும் படைப்பினமும் ஒன்று என்ற கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் தான். இந்த தூணும் அல்லாஹ், மைக்கும் அல்லாஹ் என்ற பெயரில் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்திலே முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கிறது. அந்த மக்கள் பாவம் பரிதாபம், பாமர மக்கள். அவர்கள் என்ன சொல்றார்? எங்களுடைய ஹஸ்ரத் இப்படித்தான் சொல்றார், ஹஸ்ரத் இப்படித்தான் சொல்றார். குர்ஆன் ஹதீஸ் வழங்குதில்லை. குர்ஆன் ஹதீஸ் என்ற பேசிக்லே வளர வேண்டிய சமுதாயம் இயக்க வரியிலே வளர்க்கப்பட்டு, அல்ல ஷேக் சையத் என்ற வரியிலே வளர்க்கப்பட்டு, எங்களுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூய்மை யான அந்த வஹி அது மறைக்கப்பட்டு விட்டது. அதை பேசினால் பல மௌலைமார்களுக்கு கசக்கிறது. ஒருவர் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டார், இது ஆதாரமான ஹதீஸா என்றால் மௌலைக்கு கோபம் பெறுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை முன்னிலைப்படுத்தி எங்கள் மீது முஸ்லிம் தான், நான் வேறு எந்த பெயரோடும் இயங்க மாட்டேன், எந்த பிரிவினோடும் சேர்ந்து விட மாட்டேன், அல்லாஹ் சொல்வதை போன்று எவர்கள் பிரிந்து விட்டார்களோ அவர்கள் யாரோடும் நீ சேராதீர் என்று சொல்வதற்கேற்ப நாங்கள் எங்களை அமைத்துக் கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகிறான், சூரத்து ஆல இம்ரான் 105வது வசனம், ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات واولئك لهم عذاب عظيم. நீங்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்ததற்கு பின்னர் எவர்கள் பிரிந்தார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகாதீர்கள், அவர்களுக்கு மிக பிரமாண்டமான வேதனை இருக்கிறது என்கிறான். பிரமாண்டமான வேதனை இருக்கிறது. எப்போது, எந்த நாளையில் சில முகங்கள் வெள்ளையாகுமோ பிரகாசமாகுமோ, சில முகங்கள் கருப்பாகுமோ, அந்த நாளையில் அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, எவர்களுடைய முகங்கள் கருப்பாகிவிட்டதோ அவர்களிடம் கேட்கப்படும், அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதன் பின்னர் நிராகரித்து விட்டீர்களா என்று கேட்கப்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பிரிவினை கடைசியாக குஃப்ரிலே கொண்டு போய் முடிக்கும் என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். முன்வந்த வேதத்தில் சொல்லப்பட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒருவர் வருவார், ஒரு நபி வருவார் என்று வந்தது. ஆனால் அவர்கள் ஏன் மறுத்தார்கள்? அவர்களை வழிநடத்தியது யார்? அந்த சமுதாயத்தின் தலைவர்கள்.
அது மாதிரி நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். மறுமை நாளையில் இன்று நான் முந்தி சொன்னதை போன்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இது போன்ற அல்லாஹ்வையும் முஹம்மதையும் ஒன்று என்று சொல்லக்கூடிய கொள்கை உடையவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் தான் பிரிந்தார்கள். பல ஆயிரம் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அது குஃபுர். இதற்கு இட்டு சென்றதும் முன்வந்த சமுதாயத்தினரை பின்பற்றியதுதான். அது மாதிரி எங்களுடைய சமுதாயத்தில் இன்று இருக்கக்கூடிய இயக்கவரி, அந்த இயக்கவரியினால் நபிகளார் தடுத்த அந்த குரோதம் ஜாஹிலியத் அது தலைவிரித்து ஆடுகிறதே, அது முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்வதை போன்று மீண்டும் பல வசனங்களில் சொல்கிறான். அவன் சொல்வதை போன்று நாங்கள் எப்போதும் இயக்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடாது. எதன் பக்கம்? இயக்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடாது. இயக்கம் சார்ந்து செயல்படக்கூடாது. அது உண்மையை மறைத்துவிடும். மறுமை நாளையில் ஒரு சாரார் நரகத்திலே போடப்படுகிற போது அவர்கள் மறுமையில் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார், அவர்களுடைய முகங்கள் நரகத்திலே புரட்டப்படக்கூடிய நாளையில் அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய ரப்பே, நாங்களுடைய தலைவர்களுக்கு வழிபட்டோம், எங்களுடைய பெரியார்களுக்கு வழிபட்டோம், அவர்கள் எங்களை வழிகட்டிலே ஆழ்த்தி விட்டார்கள், ஆனால் எங்களுக்கு ஒரு தண்டனையா, அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடுப்பாயாக என்று மறுமையில் கேட்பார்கள். தலைவருக்கு வழிபட்டோம். என்ன கூறப்படுறார்கள்? தலைவர்கள். தலைவர்கள், பெரியார்கள். அந்த பெரியார் இந்த பெரியார் என்று பெரியார் பெரியார் என்று சில புத்தகங்களை பள்ளியிலே வாசிக்கிறார்கள். அதில் நிறைந்திருப்பது பெரியார் பெரியார் பெரியார். அவர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தமில்லாத, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான எத்தனை விடயங்கள் பெரியார் என்பதன் பெயரால் பள்ளியிலே வாசிக்கப்படுகிறது. ஆதாரமற்ற விஷயங்கள் வாசிக்கப்படுகிறது. அதை மார்க்கமற்று பின்பற்றுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்லாமல் வழங்கும். தொடர்ந்து அவர்கள் நரகத்தில் இருக்கிற போது சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? யாலைத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அதான் அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டிருக்க கூடாதா? என்ன, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும் வழிபட்டிருக்க கூடாதா என்று சொல்வார்கள். நரகத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ் ரசூலோடு நின்று கொண்டிருக்க கூடாதா என்றால் என்ன பிரயோஜனம்? திரும்பி வர முடியுமா? வர முடியாது. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரசூல் சொன்னால் அதோடு நின்று கொள்ள பாருங்கள். இல்லையா, எந்த விடயமாக இருந்தாலும் பாவமான காரியம். அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிமுமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் அனுமதி இல்லை, எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தில் முடிவை சொல்லிவிட்டால் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவர்கள் தமக்கென்று சொந்த கருத்து, தமக்கென்று தனது இஷ்டப்படி ஒரு தீர்வை எடுப்பதற்கு எந்த ஒரு மூமினுக்கும் அதிகாரம் கிடையாது. அது பெரிய அசுரத்தோ சின்ன அசுரத்தோ, பெரிய அமீரோ சின்ன அமீரோ, யாருக்கும் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதோடு நின்று கொள்ள வேண்டும். இல்லையா, தொடர்ந்து சொல்கிறான், தொடர்ந்து சொல்கிறான், வமை யாசில்லாஹ வ ரசூலஹு, அப்படி இல்லை, அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தால் ஃபகத் வல்ல வலாலம் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டில் வழிகட்டு விட்டார். அல்லாஹ் டிக்ளியா பண்ணி விடுறான். வழிகேடு என்றால் என்ன? அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு பின்னர் நீங்கள் அல்லாஹ் ரசூலை விட்டுவிட்டு வேறு எந்த முடிவை எடுத்தாலும் தெளிவான வழிகேடு என்கிறான். சூரத்துல் அஹ்ஸாபிலே வரக்கூடிய வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறான். வமை யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, யார் ரசூலுக்கு மாறு செய்கிறானோ, தெளிவாக அவனுக்கு ஆதாரம் வந்ததற்கு பின்னர் வயத்தபி கைர சபீலில் மூமினீன், மூமின்கள் போகின்ற பாதை அல்லாத வழியில் போகிறானோ,
அதென்ன மூமின்களுடைய பாதை? மூமின்கள் எப்படி இருப்பார்களாம்? அதை நான் முந்தி ஓதிய வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் ரசூலோடு நின்று கொள்வார்கள், அதற்கு பின் போக மாட்டார்கள். அதான் மூமின்களுடைய பாதை. நுவல்லிஹி மா தவல்லா, அவன் போகிற பக்கத்தில் அவனை அப்படியே போக்காட்டி, வ நுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை நரகத்தில் சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சின்ன விடயம் என்று எதையும் எண்ணி அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து விடாதீர்கள். சிலர் சொல்வார்கள் இது சின்ன விஷயம்தானே. இது சின்ன விஷயம்தானே. எது சின்ன விஷயம்? அல்லாஹு தஆலா அவன் இறக்கிய வஹீலே ஒரு நொக்கத்தை, ஒரு அலிபை எடுத்தால் அது சின்ன விஷயமா? குர்ஆனில் இருந்து ஒரு சொல்லை எடுப்போம், எடுத்து ஒரு கோடிக்கணக்கான குர்ஆன் அச்சடிக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சொல், அல்லாஹ்வை போலுகிற ஒரு வார்த்தை, என்ன செய்வீர்கள்? சின்ன விடயம் என்று சொல்வீர்களா? பரவாயில்லை, அதை போன்று எத்தனை வார்த்தை வருகிறது என்று சொல்வீர்களா? அனைத்து குர்ஆனையும் பற்ற வைக்க மாட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஒருவர் சாப்பிடுகிறார், இடது கையால் சாப்பிடுகிறார். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். என்ன சொன்னார்கள்? வலது கையால் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ற விஷயம் சின்ன விஷயமா பெரிய விஷயமா? நம்மளோட பாஷையில் வலது கையால் சாப்பிடுகிறார்கள். அவர் எனக்கு முடியல் என்றார். அப்படியே இருந்துடட்டும், உயர்த்த முடியாமலே இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் அவருக்கு பதுவா செஞ்சார்களா இல்லையா? கட்டளை இடுவது யார்? யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார்? வமா யன்திகு அனில் ஹவா, தன் மனோ இச்சைப்படி அவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அது அல்லாஹ் அறிவித்த வஹி. அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்தியை சின்ன விடயமா? சாப்பிட்ற விடயம். இடது கையால் சாப்பிட்றார் ஒருத்தர், சபையில் இருக்கிறோம், கொஞ்சம் வலது கையால் குடிங்க என்றால் அவர் அதை புறக்கணிக்கிறார். அது நான் இந்த வேலையை பார்ப்பேனுங்கிறவர். அவருக்கு தலை பெருமைக்கு தலையில் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்லார், இதுக்கெல்லாம் பிரச்சனைப்படுறாங்க. இதே எல்லாம் அவருக்கு சபையில் இவர் சொல்லணுமா? யாருக்கு? வலது கையால் குடி என்று சொன்னவருக்கு இதையெல்லாம் சபையில் சொல்லி குழப்பம் ஏற்படுத்தணுமா என்று சீர்திருத்த ஜமாத்துக்காரர்கள் சொல்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய வாயில் வந்த வார்த்தை அவருடைய சொந்த கருத்து என்றால் அது கணக்கெடுக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வின் கட்டளையை சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி. ஒரு அதிபர் இருக்கிறார், ஒரு மாணவனை கூப்பிட்டு, அஞ்சு வா, போய் அந்த ஆசிரியரிடம் போய் ஒரு செய்தியை சொல்லு என்கார். அல்ல இங்க வா, அந்த மரத்துக்கு ஒரு வாளி தண்ணி ஊத்துங்க. அவன் அப்படியே போறான். என்ன செய்வார் அந்த அதிபர்? என்ன செய்வார்? ஒரு சாதாரண அதிபர், ஒரு ஓஐசி, ஐஜி அல்ல, ஒரு ஓஐசி, ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிடுறார். இங்க வா, இந்த வேலையை செய்யுங்கார். ஒரு டீ எடுத்துக்கு வாங்கார். உதாரணத்துக்கு இவருக்கும் டீயும் என்று அவன் போறான். என்ன நடக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஓஐசிக்குரிய அதிகாரத்தை விட ரொம்ப சீப்பா போய்த்தார் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு. ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் குறிக்கிற அதிகாரத்தை விட ரொம்ப சீப்பா போய்த்தார். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்றால் அப்படியே தள்ளி வச்சுக்கு போறார்கள். சின்ன விஷயம் பெரிய விஷயம் என்று நாம தான் பிரிக்கும். அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த கட்டளை என்று விளங்க வேண்டும். உனக்கு கூறியவன் ரப்பு, அதை விளங்க வேண்டும். இபிலீஸை பார்த்து ஏனைய மலக்கையும் பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஆதத்தை படைத்து விட்டு சுஜூது செய் என்றான். அவரை சங்கைப்படுத்த இபிலீஸ் சுஜூது செய்யவில்லை. என்ன காரணம் சொன்னான்? அல்லாஹ் என்ன கேட்டான்? அல்லாஹ் கேட்கிறான், நான் ஏவிய போது நீ ஏன் சுஜூது செய்யவில்லை? நான் ஏவினேன், இது அமர்த்துக், உனக்கு நான் ஏவினேன். நான் என்றார் ரப். அதுக்கு அவன் பகுத்தறிவு ரீதியாக விளக்கம் சொன்னான்.
கைஃப அஸ்ஜுத் லிமன் ஹலக்தஹு மின் தீன், மண்ணால் படைக்கப்பட்டவருக்கு நான் எப்படி சுஜூது செய்வது? என்னை நெருப்பால் படைத்தாய், அன கைரும் மின், நான் அவரை விட சிறந்தவன் என்றான். அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததற்கு பின்னர், ரசூலுல்லாஹ்வின் கட்டளைக்கு வந்த பின்னர் உங்களுடைய இந்த கொர மூளையை வச்சு உரைசி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை தூக்கி போறையில என்ன நடந்தது? அவன் கேடு கெட்டவனாக கேவலப்பட்டவனாக கியாம நாள் வரையும் அவனை பின்பற்ற எல்லோரும் உன்னையும் உனக்கு பின்னால் வார வாள்களையும் வைத்துத்தான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான்? அவனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யணும் என்ற நோக்கம் அல்ல, அவனுடைய சிந்தனைக்கு அவன் யோசித்து பார்த்தான். அதால சகோதரர்களே, சின்ன விடயம் என்று அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை தூக்கி எறியாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் கட்டளை எல்லோரும் பற்றி பிடியுங்கள், பிரியாதீர்கள், நீங்கள் முஸ்லிமாக இருந்து கொள்ளுங்கள், முஸ்லிம் என்ற பெயரோடு இருங்கள் என்பதை அல்லாஹ் பல வகையில் எங்களுக்கு பல கோணங்களில் சொல்லியுள்ளார். எனவே எங்களுக்கு பிரிவினை வேண்டாம். கருத்து வேறுபாடு வருகிறதா, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னானோ அதோடு நின்று கொள்வோம். இயக்க வரியை விடுவோம், மதுஹப் வரியை விடுவோம், வேறு சேவை செய்யது வரியை விடுவோம். நான் ஒரு முஸ்லிம் என்ற அந்த மலர்ந்த முகத்தோடு மற்றவனை சந்திப்போம். அப்போதுதான் முகங்கள் மலரும். இன்று பாதையில் போகிற போது ஒருவர் போகிறார், அடுத்தவர் வருகிறார், இவர் முஸ்லீம் வருகிறார் என்று சலாம் சொன்னால் எப்படி பார்த்துக்கு போறார்? யூதனை பார்ப்பதை போன்று. ஏனாம் அவர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர் இல்லையாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது எவ்வளவு பெரிய முசீபத்து சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது துக்ரியூ சலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தாரிப், தெரியாத தெரிந்த எல்லாருக்கும் முஸ்லிம்களுக்கு சலாம் சொல் என்று சொன்னார்கள். நாம் சலாம் சொன்னால் என்ன இவர் நம்முடைய ஜமாத்திலேயே இவர் நமக்கு சலாம் சொல்லலாம், இப்படி கடுப்பான முகத்தோட பார்த்துக்கு போற சமுதாயமாக இந்த நிலைக்கு இன்றுள்ள இயக்கவரி மாறிவிட்டது. அது உருவாக்கிற நோக்கம் நன்னோக்கமாக இருந்தாலும் அது போகின்ற வழி, அது வழியோடு நரகத்துக்கு கொண்டு போய் போகிற வழியாக ஆகிவிடுவது என்பதால் அவைகளில் இருந்து விளங்கி நாங்கள் தனி முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.